நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நலமே சொல்க நிகழ்ச்சிக்காக நான் ரேஷ்மா முரளி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 2023 முடிய இருக்கு. புதிய வருடத்தை நோக்கி நம்ம எதிர்நோக்கிட்டு இருக்கோம். ஸோ புதிய வருடத்துல நம்ம மனநலத்தை நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும், மனநலத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் என்னென்ன, அதற்கான தீர்வுகளும் ஆலோசனைகளும் வழங்குவதற்காக மனநல மருத்துவர் டாக்டர் மோகன்ராஜ் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவளை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். நியூ இயர்னாலே நம்ம வந்து ரெசல்யூஷன்ஸ் அப்படின்னு தான் பார்ப்போம். அப்படின்றப்போ நியூ ரெசல்யூஷன்ஸ்ல வந்து நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுப்பாங்க மக்கள். எப்படின்னா கெரியர் ரீதியாக இருக்கும், ஃபிசிக்கல் ரீதியாக இருக்கும். அப்படின்றப்போ மென்டல் ஹெல்த் ரீதியாக வந்து நிறைய வந்து தவிர்க்கப்படுது டாக்டர். அது எதற்கு நீங்கள் நினைக்கிறீங்க? மென்டல் ஹெல்த் மட்டும் இல்லை, எல்லா ரெசல்யூஷனுமே வந்து ஒரு 15-20 நாள் ஜனவரிக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். அதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு நியூ இயர் வந்து ஒரு எக்ஸ்டர்னல், நாங்கள் வந்து இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல், எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல்னு 2 இருக்குது. இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல்னால் நம்ம முடிவு பண்ணி நான் மாறணும்னு நினைக்கிறேன். அது வந்து என்றைக்கு வேணால் எடுக்கலாம். நீங்கள் அக்டோபரில் எடுக்கலாம், செப்டம்பரில் எடுக்கலாம், நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. நியூ இயருங்கிற அந்த இது வந்து ஏன் எல்லோரும் ரெசல்யூஷன் எடுக்கிறாங்கன்னா, ஒரு புது ஆரம்பம், கேலண்டர் புதுசு, வருஷம் புதுசு, எல்லாமே புதுசு, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் நான் சொல்ல விரும்புகிறது, என்னைக்கு வந்து இது நம்ம சரியாக பண்ணல, வித்தியாசமாக பண்ணுவோம்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி ரெசல்யூஷன் எடுக்கலாம். நியூ இயர் தான் எடுக்கணும் இல்லை, இன்றைக்கி வேணால் எடுக்கலாம். ஸோ நியூ இயருக்காகன்னு எடுக்கும்போது அது எக்ஸ்டர்னல் ஆகிறதுனால நிறைய பேருக்கு அதை சஸ்டெயின் பண்ண முடியாமல் ஆகுது. அது ஒரு விஷயம். இன்னொரு காரணம் சஸ்டெயின் பண்ணாமல் இருக்கிறது எதுக்குன்னா, அந்த எடுக்கிற விஷயம் வந்து எப்போவுமே அவங்க எண்ட் பாயிண்ட் வச்சு எடுப்பாங்க. லைக் சாதாரணமாக எல்லோரும் சொல்கிறது, நான் 5 கிலோ வெயிட் குறைய போகிறேன், 10 கிலோ வெயிட் குறைய போகிறேன் அப்படின்னு எடுப்பாங்க. பட் இதுவே அவங்க வந்து எண்ட் பாயிண்ட் இல்லாமல் அவங்களுடைய முயற்சி, நான் வந்து வாரத்துக்கு 4 தடவை உடற்பயிற்சி பண்ண போகிறேன், 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் பண்ண போகிறேன், அப்படி எடுத்தாங்கன்னா அது மெஷர் பண்ண முடியும். நான் எடுத்த முடிவை நான் பண்ணுறேன்னா, அவங்களுக்கு நான் பண்ணுறேன் 4 வாரத்துக்கு 4 நாள் ரியலிஸ்டிக்காகவும் இருக்கணும். எல்லா நாளுங்கிற இல்லாமல் வாரத்துக்கு 4 நாள் ஆரம்பித்தாங்கன்னா அவங்களால மெஷர் அதை அளக்க முடியும். நான் பண்ணுறேன், நினச்சதை பண்ணுறேன்னு இன்னும் உத்வேகம் வந்து அவங்க வந்து தொடர்ந்து முயற்சி செய்வாங்க. வெயிட்டை குறைக்கிறேன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு மனம் தளர்ந்துருவாங்க. ஏன்னா நினச்ச அளவுக்கு உடனே குறையாது. அதனால நிறைய பேர் விட்டுருவாங்க. இதே மாதிரி நிறைய ரெசல்யூஷன்ஸ் அதே மாதிரி தான் விட்றாங்க. இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்டீங்க, மென்டல் ஹெல்த் ரெசல்யூஷன். மென்டல் ஹெல்த் ரெசல்யூஷன் நிறைய பேர் எடுக்கிறதே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு என்னோடய கோவத்தை குறைச்சிக்கணும், இல்லை நான் பேசும்போது நிறைய எமோஷனல் விஷயம் பற்றி பேசணும், அந்த மாதிரி நீங்கள் கேட்டது புதுசாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம், அப்படி எடுத்துக்கிறனால எடுக்கலாம். யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். அது எதனால் அப்படி சொல்கிறாங்க? அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையை நிறைய பேர் உபயோகிக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நோய் கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்ம எல்லாருமே ஒரு அமைதி நிலையில் இருக்க விரும்புகிறோம். எது நம்மளுடைய அமைதியை கொலைக்குதோ அதை ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறோம். ஸோ இப்போ ரொம்ப உஷ்ணம் ரொம்ப அதிகம், சூடு ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அது ஸ்ட்ரெஸ் தான். சத்தம் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு. இல்லை பணம் வந்து நம்ம நினச்ச மாதிரி முடியல, பணம் பற்றாக்குறை வருதுன்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த மாதிரி எந்த விஷயமே நமக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறத ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம். டிப்ரெஷனுங்கிறது ஒரு மனநிலை, ஒரு அதாவது உங்களுக்கு சோகம்ங்கிறது ஒரு இயல்பான மனநிலை. சோகமாக நம்ம எல்லாருமே இப்போ ஏதாவது நினச்சது நடக்கலை அப்படிங்கும்போது சோகமாக இருக்கிறோம். டிப்ரெஷனுங்கிறது ஒரு நோய். அது சோகம் வந்து தீவிரம் அடையும் போது நாங்கள் அதை டிப்ரெஷன் சொல்கிறோம். டாக்டர், இப்போ டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படின்றப்போ என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் டாக்டர்? டிப்ரெஷனில் வந்து முக்கியமான சிம்டம், அறிகுறி என்னென்னா, மனசு வந்து ரொம்ப சோகமாக இருப்பாங்க. அதாவது சாதாரண சோகத்தை விட அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகமாக. அந்த ஆழம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கூடவே சோகத்துக்கு கூட அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், இப்போ அவங்களுடைய ஆர்வம் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். இப்போ ஏதாவது வேலையாகட்டும் இல்லை விளையாட்டாகட்டும், முந்தி வந்து ரொம்ப ஆர்வத்தோடு செஞ்சுருப்பாங்க. இப்போ வந்து வேலை நல்லா செய்வாங்க, ஆனால் செய்யணுமேங்கிற ஒரு கடமை உணர்வில் செய்வாங்க, ஒரு ஈடுபாடு இல்லாமல் செய்வாங்க. அது 2வது. 3வது, அவங்க பிடிச்சு செஞ்ச நிறைய விஷயங்கள் இப்போ வந்து அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது. முன்னாடி ஒரு பாட்டு கேட்டாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும், இல்லை ஏதோ ஒரு படத்தை பார்க்குறாங்க, இல்லை ஒரு கடற்கரைக்கு போகிறாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். இப்போ அந்த சந்தோஷம் இருக்காது. ஸோ முக்கியமாக சோகம், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் குறையிறது, ஆர்வம் குறையிறது, எதையுமே அவங்களால ரசித்து அனுபவிக்க முடியாதது முக்கியமான 3 விஷயம். இது இல்லாமல் உங்களுக்கு சோகம் இருக்கும்போது
வரக்கூடிய எண்ணங்களும் சோகமான எண்ணங்களாக இருக்கும். அதாவது என்னை யாருக்கும் பிடிக்கல, நான் இதுலேருந்து மீளவே முடியாது, ஹோப்லெஸ், கம்ப்ளீட்டாக ஹோப்லெஸ், இல்லை நான் எதுக்கும் லாயக்கு இல்லாதவன், நான் மற்றவங்களுக்கு பாரமாக இருக்கிறேன், அந்த மாதிரி எண்ணங்கள் வரும். இதுவே உங்களுக்கு அந்த டிப்ரெஷனோடைய தீவிரம் அதிகமாகும் போது அவங்க வந்து நான் எதுக்கு இருக்கணும், நான் ரொம்ப கெட்டவன், நான் இருக்கிறதுக்கு செத்து போயிடலாமே அப்படின்னு தோணலாம். இல்லை தற்கொலை எண்ணங்களும் நிறைய வர ஆரம்பிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டிப்ரெஷனுடைய அறிகுறிகள். ஓகே டாக்டர். ஸோ அதில் வந்து மைல்டு, மாடரேட், சிவியர்னு பார்ப்போம். அதாவது மிதமான, இடைநிலைப்பட்ட, தீவிரமான டிப்ரெஷனுங்கிறது. ஓகே. இப்போ இந்த 3 ஸ்டேஜ் சொன்னீங்க. அப்படின்றப்போ எந்த மாதிரியான ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து டாக்டரை அணுகணும், சைக்காட்ரிஸ்ட்? டிப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வழக்கத்துக்கு மீறி சோகம் இருக்குது, ரொம்ப நாளைக்கு இருக்குது, ஒரு வாரம் 2 வாரம் இருக்குது, தூக்கம் குறைஞ்சிடுச்சு, அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா டாக்டர் அணுகலாம். தற்கொலை எண்ணம் இருந்தால் நீங்கள் உடனே அணுகணும். தற்கொலை எண்ணங்கள் வந்ததுனாலே தீவிரமான டிப்ரெஷன் அதிகம். உங்களுக்கு மிதமான மத்தியில் இருக்கிற அந்த இடைநிலை டிப்ரெஷன் இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு, அதாவது ஏன் நீங்கள் வந்து அதை எதாவது பண்ணணுங்கிறதுனா எதுக்கு கஷ்டப்படணும், அதுக்கான சிகிச்சைகள் இருக்கும்போது எதனால கஷ்டப்படணும். இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து மக்கள் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இருந்தாலும் வந்து சைக்காட்ரிஸ்ட்டை அணுகிறதுக்கு வந்து அவங்க ரொம்ப வந்து தயக்கம் காட்டுறாங்கல்ல டாக்டர். அப்படின்றப்போ அந்த தயக்கத்தை வந்து நம்ம எப்படி தவிர்க்க முடியும், அதுக்கு என்ன சொல்வீங்க டாக்டர்? ஒன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து மனநல மருத்துவரை பார்த்தாலே ஏதாவது ஊர் பேசும் அப்படிலாம் நினைப்பாங்க. ஆனால் இப்போ மாறிட்டு வருது, நிறைய பேர் உதவி கேட்டு வராங்க. அவங்க நினைக்க வேண்டியது, அதாவது இது வந்து எல்லா நோய் மாதிரி இதுவும் ஒரு நோய் தான். உங்களுக்கு உங்களுடைய அன்றாட வாழ்க்கை இடையூறு வருது டிப்ரெஷன்னாலன்னா அதை நீங்கள் உடனே ஏதாவது செஞ்சாகணும். இப்போ டிப்ரெஷனை நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது டிப்ரெஷனுக்காக மட்டும் இல்லை, டிப்ரெஷனுடைய பின்விளைவுகள். ஸோ ஒரு பின்விளைவு நான் சொன்னேன், தற்கொலை இல்லாமல் இன்னொரு பின்விளைவு என்னென்னா, இப்போது ஒருத்தருக்கு டிப்ரெஷன் இருக்கும்போது அவருடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும், நான் இதுக்குமே லாய்க்கில்லை அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களால செய்கிற விஷயத்தை கூட, இப்போ ஒரு அலுவலகத்தில் இருக்காங்க, அலுவலகத்தில் ஒரு தேர்வு எழுதுனா ப்ரமோஷன் கிடைக்கும் நினைப்பாங்க, நான் எல்லாம் என்னத்தை எழுதி என்னத்தை ப்ரமோஷன் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதாமலே விட்டுருவாங்க. ஸோ வாய்ப்புகளை வந்து விட்டுருவாங்க. ஸோ அது ஒரு பெரிய சோகம். டிப்ரெஷன் இருக்கிறவங்க வந்து சின்ன சின்ன வாய்ப்புகள் வழியாக மேலே போகலாம், அந்த வாய்ப்புகளெல்லாம் விட்டுருவாங்க. ஏன்னா நான் என்ன கிழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்புகளெல்லாம் தவற விட்டுருவாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ சொன்னீங்க, இப்போ நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்றப்போ இதுக்கு என்ன மாதிரி மெடிசன்ஸ், தெரப்பீஸ் தான் இருக்குதா? உங்களுக்கு தீவிரமான இல்லை ஒரு மிதமான டிப்ரெஷனுக்கு மருந்து இல்லாமல் கூட தெரப்பி வழி, அதாவது பேசி, நிறைய டாக் தெரப்பியில் நிறைய விதம் இருக்குது. உங்களுக்கு தியரியை சம்மந்தப்பட்டு உங்களுக்கு தியரிக்கு ஏற்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் தெரப்பீஸ் இருக்குது. மருந்துகள் வந்து உங்களுக்கு அந்த மாடரேட் இல்லைன்னா தீவிரமான டிப்ரெஷன் தான் நிச்சயமாக மருந்துகளும் தேவைப்படும். நிறைய மருந்துகள் இருக்குது உங்களுக்கு. ஏன் ஒரே நோய்க்கு அவ்வளோ மருந்துங்கன்னா அதோடைய சைடு எஃபெக்ட் ப்ரொஃபைல் வந்து வித்தியாசமாக இருக்கும். பக்க விளைவுகள் எப்படின்னா, இப்போ சிலவங்களுக்கு சில மாத்திரை கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் பார்த்து கொடுக்குற அளவுக்கு நிறைய மாத்திரைகள் இருக்குது. இது லைஃப் லாங் எடுக்க வேண்டுமா டாக்டர்? இல்லைங்க, முதல் தடவை டிப்ரெஷன் வரும்போது நாங்கள் 6 மாதம் சிகிச்சை கொடுப்போம். அது 6 மாதம் ஏன் அப்படின்னா, உங்களுக்கு சிகிச்சை இல்லாமல் ஒருத்தரை விட்டோம்னா டிப்ரெஷனுடைய லைஃப் சைக்கிள் இருக்குது, தானாகவே நல்லாகும் டிப்ரெஷன். அது வந்து உங்களுக்கு ஆவரேஜாக 6 மாதம் சராசரியாக. ஸோ ஒருத்தருக்கு 1 மாதத்துலேயே சரியாகலாம், ஒருத்தங்களுக்கு 3 வருஷம் 4 வருஷம் ஆகலாம், சராசரியாக 6 மாதம். அதனால் நாங்கள் முதல் முறை சிகிச்சை கொடுக்கும்போது 6 மாதம் கொடுப்போம். இப்போ சிலவங்களுக்கு ஒரு முறை வரும், ஏதாவதும் பிரச்சனைனால வந்ததுன்னா பிரச்சனையும் நம்ம ஹேண்டில் பண்ணோன்னா அதுக்கப்புறம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. சிலருக்கு வந்து ரெக்கரண்ட் டிப்ரெஷன் சொல்லுவோம், அதாவது உங்களுக்கு டிப்ரெஷன் திரும்ப திரும்ப வரும். அப்படி இருக்கிறவங்களுக்கு, அதாவது உங்களுக்கு நல்லா ஆனதுக்கப்புறம் நாங்கள் மருந்தை குறைச்சிருவோம், அந்த மருந்தோடைய டோஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நிறுத்த பார்ப்போம். குறைக்கும் போதோ நிறுத்தும் போதோ டிப்ரெஷன் திரும்ப வந்ததுன்னா, அவங்களுக்கு ரெக்கரண்ட் டிப்ரெஷன் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன டோஸ் தேவைப்படும், நோயை வந்து திரும்பி டிப்ரெஷன் வராமல் பார்த்துக்கிறதுக்கு. அதுவும் லைஃப் லாங்னெல்லாம் கிடையாது, அதாவது 6 மாதம் இல்லைன்னா சிலவங்களுக்கு 2-3 வருஷம் அது வராமல் பார்த்துக்கிறதுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். கூடவே அவங்களுடைய வேற சூழ்நிலை காரணமாக டிப்ரெஷன் ஏற்படுதுன்னா அந்த சூழ்நிலை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது தெரப்பி வழியாக சொல்லித்தருவோம். இல்லை எல்லாமே நல்லா இருக்குது, பட் இவங்க சிந்திக்கிற விதம் டிப்ரெஷனை கொண்டு வருதுன்னா சிந்திக்கிற விதத்தை எப்படி மாற்றணுங்கிறதுக்கும் தெரப்பி இருக்குது. மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் சம்மந்தப்பட்டு இருக்கா டாக்டர்? நிச்சயமாக. அதாவது
இந்த மனம் உடல்னு பிரிக்கிறதே வந்து டெக்கார்ட்டேன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் கல்பிரேட். அதுக்கு முன்னாடி எல்லாமே, அதாவது மனசுங்கிறது உங்களுக்கு மூளைங்கிறது ஒரு ஆர்கன், மனசுங்கிறது மூளையில் இருக்குது. அதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. மூளையோட பல்வேறு இடங்கள், அதாவது மனசு எங்கே இருக்குது மூளையிலன்னா மூளை முழுசுமாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து மனசுங்கிறது உடம்புடைய ஒரு பாகம்தான். ஆனால் அந்த மனசையும் உடலையும் பிரித்து பார்க்குறது வந்து இந்த டெக்கார்ட்டேன்னு ஒருத்தர் ஆரம்பித்தார். அப்புறம் வந்து உங்களுக்கு நிறைய மதங்களும் வந்து இந்த ஆன்மா, நம்ம இறந்ததுக்கப்புறமும் நம்ம ஆன்மா போகுது அந்த மாதிரிலாம் சொல்கிறதுனால எல்லாருமே இன்னும் மனசு தனி உடம்பு தனின்னு நினைக்கிறாங்க. ஆனால் மனசும் உடம்பும் ஒன்று தான். உடம்பில் ஏற்படுற உபாதைகள் மனதை பாதிக்கும். உங்களுக்கு ஹார்மோனல் மாற்றங்கள், தைராய்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது உங்களுக்கு மனநோய் கொண்டு வரும். அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய உடம்பில் ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாமே, அதாவது உங்களுக்கு நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா அது மூலமாக மனசு நல்லாகும். அந்த மாதிரி உங்களுக்கு உடம்பில் நடக்கிற நிறைய விஷயங்கள் மனசை மாற்றும். அதே மாதிரி மனசில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது உடல் உபாதையை கொண்டு வரும். இப்போ ரொம்ப பயம் பதட்டம் இருந்தால் அது உடலில் பல இடத்துல பிரச்சனை ஏற்படுத்தும். டிப்ரெஷன் இருந்தால் அதுவும் உடம்புல பல இடங்களில் பிரச்சனை. இது ரெண்டுமே பின்னி பிணைந்தது. ஆனால் இன்னுமே நம்ம இது உடல் பிரச்சனை இல்லை, உனக்கு மன பிரச்சனை அப்படிங்கிறோம். ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். நலமே சூழ்க நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நலமே சூழ்க நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. மனநோய் வந்து தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி டிப்ஸ்லாம் நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்வீங்க? மனநோய்ங்கிறது நிறைய இருக்குது. நம்ம இப்போ டிப்ரெஷன் மட்டும் பார்த்தோம். இப்போ உங்களுக்கு இயல்பான ஒரு விஷயம் அதிகமாகும்போது நோயின்னு சொல்கிறது வந்து ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஆங்ஸைட்டி, பயம் பதட்டம்ங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். ஆனால் அது ஒரு அளவை கடக்கும்போது, த்ரெஷோல்டு, ஒரு பர்டிகுலர் அளவை கடக்கும்போது அது நோயாக மாறுது. அதே மாதிரி சோகமும் ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். சோகம் வந்து ஒரு அளவை கடக்கும்போது தான் நோயின்னு சொல்கிறோம். இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஒரே பிரச்சனை தான், அது வந்து தீவிரம் அடையும் போது நோயாக பார்க்குறோம். சில நோய்கள் வந்து உங்களுக்கு அறிகுறி இருந்தாலே பெரிய நோயின்னு அர்த்தம். அதாவது இப்போ சிலவங்களுக்கு காதில் யாரோ பேசுகிற மாதிரி இருக்கும், ஹலுசினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சிலவங்களுக்கு சந்தேகம், நம்மளை வந்து யாரோ கொல்ல வராங்க அப்படிங்கிறது. அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நாங்கள் மிதமான தீவிரமான எல்லாம் அந்த மாதிரி இருந்தால் உடனடியாகவே சிகிச்சை செஞ்சாகணும். அது மாதிரி உங்களுக்கு ஓசிடின்னு இன்னொரு நோய் இருக்குது. அந்த மாதிரி மனநோயில் பல வகைகள் இருக்குது. ஸோ தடுக்கிறதுன்னு பார்க்கும்போது ஒரு நோயாக தான் நம்ம பார்க்கணும். பயம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் வந்து வளர்த்த விதம், ரொம்ப பொத்தி பாதுகாத்து பெற்றோர் வளர்த்துருந்து எந்தவித எக்ஸ்போஷரும் இருந்தால் அவங்களுக்கு பயம் இருக்கலாம். ஸோ அதை தடுக்கிறதுக்கு பெற்றோர் நிறைய எக்ஸ்போஷர் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒன்றுக்கும் தடுக்கிறதுக்கு வேறு விதம். இப்போ டிப்ரெஷன் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு சிலவங்களுக்கு டிப்ரெஷன் வந்து அவங்களுடைய மரபு ரீதியாகவே இருக்கும், ஜெனட்டிக்கலாகவே இருக்கும். சிலவங்களுக்கு அவங்க ஒரு பிரச்சனையை எப்படி கையாளுறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ தடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லைஃப் ஸ்கில்ஸ் நிறைய கற்றுக் கொடுக்கலாம். வாழ்க்கை அறிவு, எப்படி பிரச்சனைகளை சமாளிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இப்போது பள்ளி பருவத்திலே ஆரம்பித்தாங்கன்னா நல்லது. எப்படி ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறது, தோல்வி எப்படி நேரிடுறது. நான் இப்போது நிறைய பெற்றோர் வந்து தோல்வி எப்படி நேரிடுறது அப்படிங்கும்போது நான் சொல்லுவேன், எந்த ட்ரைனிங்கும் வேண்டாம், அவரை விளையாட்டு போட்டிகள் விளையாட விடுங்க. ஏன்னா விளையாடும்போது நீங்கள் ஒரு போட்டிக்கு போகிறீங்க, தோப்பீங்க, சோகமாக இருக்கும். ஆனால் தெரியும் இது விளையாட்டு தான், 2 வாரம் கழிஞ்சு இன்னொரு டூர்னமெண்ட் வரும் அப்படிங்கிறது. ஸோ விளையாட்டு மூலமாக கற்றுக்கலாம் நம்ம தோல்வி வரும்போது எப்படி சமாளிக்கணும். ஸோ நீங்கள் ஒரு விளையாட்டு வீரர் பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் தோற்றுருப்பாங்க, சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தெரியும் மேட்ச்சில் ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் அப்படி இல்லை, 2 பேருமே ஜெயிக்கலாம். பட் மேட்ச்சில் ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். இன்றைக்கி அவங்க ஜெயித்தாங்க, அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ விளையாட்டு மூலமாக, போட்டிகள் மூலமாக தோல்வியை சந்திப்பது எப்படிங்கிறத கற்றுக்கலாம். ஆனால் நிறைய பள்ளிகளில் இப்போ பிரச்சனை என்னென்னா, ஸ்போர்ட்ஸே வேண்டாம், விளையாட்டே வேண்டாம், 10ஆம் கிளாஸ்னால் விளையாட்டு வேண்டாம், 12ஆம் கிளாஸ்னால் பிடி பீரியடே கிடையாது, ஃபிசிக்ஸ் பீரியடும்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் நிச்சயமாக ஸ்போர்ட்ஸ் வேணும். ஏன்னா தோல்வியை எப்படி சமாளிக்கிறதுங்கிறத ஸ்போர்ட்ஸ் சொல்லித்தர மாதிரி வேறு எந்த ஒருத்தரும் கற்றுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தடுக்கிறதுக்கு இப்போ நீங்கள் விளையாட்டு உடற்பயிற்சி வந்து உங்களுக்கு டிப்ரெஷனுக்கும் உதவும். டிப்ரெஷன் வராமலும் தடுக்கலாம். டிமென்ஷியான்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. உங்களுக்கு வயசாகும்போது படிப்படியாக ஞாபக சக்தி குறையும். அதுக்கு ரொம்ப நம்ம தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முக்கியமான விஷயம் உடற்பயிற்சி.
ஸோ அது பண்ணிங்கன்னா டிமென்ஷியாவை தள்ளி, உங்களுக்கு டிமென்ஷியா வரணும்னு இருந்தால் கூட தள்ளி போடலாம். அதே மாதிரி உங்களுக்கு உடற்பயிற்சினால பல நன்மைகள் இருக்குது. உங்களுக்கு டயபெட்டிஸ் தள்ளி போடலாம். அதில் முக்கியமாக மனநோய்களில் டிப்ரெஷன் வந்து நீங்கள் நிச்சயமாக உடற்பயிற்சினால் வராமல் பார்த்துக்கலாம். டிமென்ஷியாவையும் தடுக்கலாம். ஸோ மெடிடேஷன் யோகானால கூட நம்ம அதுக்கு மெடிடேஷனுங்கும் போது இப்போ நிறைய மெடிடேஷன் இருக்குது. பிராண்டட் ஆகிடுச்சு, எல்லோரும் அவங்கவுங்க பிராண்ட். அதனால ஜென்ரலாக சொல்ல முடியாது. பழைய கால மெடிடேஷனில் கொஞ்சம் காம்னஸ் கிடைக்கும். யோகாவில் வந்து உங்களுக்கு மூச்சு பயிற்சியில் நல்ல ரிலாக்ஸேஷன், உங்களுக்கு அந்த பயம் பதட்டத்துக்கு ரொம்ப உதவும். அப்புறம் அந்த மூச்சு பயிற்சி மட்டும் இல்லாமல் யோகாவில் ஸ்ட்ரெச்சிங் இருக்கு இல்லையா, மசில் ஸ்ட்ரெச் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து யோகாவில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது, உடலுக்கு ஸ்ட்ரெச்சிங் கிடைக்குது, மூச்சு பயிற்சியில் அந்த பயம் பதட்டத்தையும் உங்களால் குறைக்க முடியும். ரொம்ப நல்லது. யோகாவும் அகெயின் நான் சொல்லுவேன், இப்போ நிறைய பிராண்டட் யோகா வந்துருச்சு. ஒரு பேர் போட்டு யோகான்னு போட்டிருப்பாங்க. அதை விட நீங்கள் அந்த பழைய காலத்து யோகாவை தேடி கண்டுபிடிச்சு படிங்க. ஓகே டாக்டர். ஸோ நிறைய பேர் வந்து தூக்கமின்மை மேலே நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ அது எதனால் ஏற்படுது டாக்டர்? அது எப்படி தவிர்க்க முடியும் நம்மளால? தூக்கமின்மை வந்து பெரும்பாலும் உங்களுக்கு ஏதாவது நோயினால் ஏற்படலாம். இப்போ டிப்ரெஷன்னால் தூக்கமின்மை வரலாம், பயத்தினால தூக்கமின்மை வரலாம். எந்த காரணமும் இல்லாமல் தூக்கமின்மை வந்து பிரைமரி இன்சோம்னியா சொல்லுவோம், சிலவங்களுக்கு வரும். இன்னொரு மேஜர் காரணம் வலி ஏதாவது இருந்தால், லைக் எலும்பு வலி, தசை வலி இருந்தால் தூக்கம் குறையலாம். இல்லை மூச்சு முட்டுறது, ஏதாவது ஒரு காரணத்துக்காக லங் ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களுக்கு தூக்கமின்மை வரலாம். அதுக்கு காரணத்தை கண்டுபிடிச்சு அதை ட்ரீட் பண்ணணும். இப்போ டிப்ரெஷன் இருந்தால் டிப்ரெஷனை ட்ரீட் பண்ணணும். உங்களுக்கு தூக்கமின்மையை விட இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா தூங்காமல் இருக்கிறது. நிறைய பேர் வந்து மொபைல்லாம் வச்சுட்டு தூங்காமல் இருக்காங்க. ஸோ அது டோட்டலாக வேறு. அதாவது உங்களுக்கு ஸ்லீப் டிப்ரைவேஷன் சொல்லுவோம். இப்போ தூக்கமின்மை இன்சோம்னியானா என்னென்னா, என்னால் தூங்க முடியாது, நான் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுத்தாலும் தூங்க முடியாது, தான் தூக்கமின்மை. ஸ்லீப் டிப்ரைவேஷன், தூக்கத்தை தவிர்க்கிறது எப்படின்னா, நான் வந்து என்னால் தூங்க முடியும், ஆனால் எனக்கு வாய்ப்பே கொடுக்கறதில்ல. நான் படம் பார்க்குறேன், மொபைல் பார்க்குறேன், பார்ட்டி போகிறேன், அந்த மாதிரி. இந்த 2 நாளையும் நிறைய பிரச்சனைகள் வரலாம். தூங்காமல் இருக்காங்களா டாக்டர்? நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி அதில் அடிக்ஷன் ஆகி வந்து நிறைய ப்ராப்ளம் வருது. ஸோ ஒருத்தர் வந்து எவ்வளோ நேரம் வந்து மொபைல் யூஸ் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்க. ஓகே, எவ்வளோ நேரம் மொபைல் யூஸ் பண்ணலாம் விட எவ்வளோ நேரம் தூங்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு 7-8 மணி நேரம் தூங்கிறது ரொம்ப நல்லது. தூக்கத்தை வந்து குறைச்சி 5 மணி நேரம் 4 மணி நேரம் பண்ணிங்க. உங்களுக்கு நான் 7-8ன்னு சொல்லும்போது ஆவரேஜ், சிலவங்களுக்கு ஜாஸ்தி தேவை வரலாம், சிலவங்களுக்கு 6 மணி நேரமே போதுமாக இருக்கும். உங்களுக்கு தூக்கம் போதுமாங்கிறதுக்கு டெஸ்ட்டு வந்து நீங்கள் அலாரம் வைக்காமல் உங்களால் நீங்களாக எழுந்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு போதுமான அளவு தூக்கம் இருக்குது. அலாரம் வச்சு தான் எழுந்துக்கிறீங்கன்னா உங்கள் தூக்கத்தை நீங்கள் ரொம்ப இழக்கிறீங்க. அது ஒன்று. இன்னொன்று, எழுந்ததுக்கப்புறம் காஃபி இல்லாமல் மத்தியானம் வரைக்கும் உங்களால் செயல்பட முடியுதுன்னா நீங்கள் அடிக்குவேட்டாக தூங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த 2 டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு தெரியும். மொபைல் எவ்வளோ நேரம் உபயோகிக்கலாம்னா தேவைப்படுற அளவுக்கு தான், எவ்வளோ தேவையோ அவ்வளோ. ரொம்ப நேரம், அதாவது தூங்கிறதுக்கு முன்னாடி மொபைல் நீங்கள் உபயோகப்படுத்தினீங்கன்னா அந்த மொபைல்லேருந்து வரக்கூடிய லைட்டு வந்து உங்களை இன்னும் டே டைம், நம்ம உடம்புல மெலட்டோனின் ஒன்று இருக்குது. இந்த மெலட்டோனின் ஒரு கிளாண்ட் மூளைக்கு நடுவில் இருக்குது. அது லைட்டு குறையும் போது தான் மெலட்டோனுடைய உற்பத்தி அதிகமாகும். ஸோ நம்ம மொபைல் பார்க்குறோம், அதுலேருந்து வரக்கூடிய அந்த ப்ளூ லைட் பார்த்துட்டே இருக்கோம்னா அந்த இடம் அது ஒரு இன்னொரு இடம் இருக்குது, ஒரு நியூக்ளியஸ், சூப்ராகாஸ்மேட்டிக் நியூக்ளியஸ்னு. அதுதான் அந்த லைட்டை சென்ஸ் பண்ணி மெலட்டோனின் உற்பத்தி ஆரம்பிக்க சொல்லும். அது லைட் இன்னும் இருக்குது, இன்னும் டே டைம் தான், நீ ப்ரொடியூஸ் பண்ண வேண்டாங்கிற மாதிரி இருக்கனால மெலட்டோனின் செக்ரீஷன் குறைவாகும். ஸோ தூங்கிறதுக்கு அட்லீஸ்ட் 1 மணி நேரம், எத்தனை மணிக்கு தூங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த கேட்ஜெட்டுமே, மொபைல் மட்டும் இல்லை, லேப்டாப்பும் உபயோகிக்காமல் நீங்கள் ஏதாவது நூல் படிக்கலாம். ஃபிசிக்கல் புக்கு, கிண்டில் இல்லை, புக்கு ஏதாவது படித்தீங்கன்னா அது உபயோகமாக இருக்கும். டாக்டர், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் போன்ற பழக்கத்தினால வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரீஹாபிலேஷன் சென்டர்ஸ்க்கு வந்து போகலாமா? அது எந்த அளவுக்கு அவங்களை ஹெல்ப் பண்ணுது? ஓகே, முக்கியமானது அவுட் பேஷண்ட்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களா, ரீஹேப் போகிறாங்களாங்கிற விட அவங்களுக்கு எந்த அளவு மோட்டிவேஷன் இருக்குது. அதாவது எனக்கு நிறுத்தணும், நிறுத்த முடியல அப்படின்னாங்கன்னா நிச்சயமாக நல்ல ரிசல்ட்ஸ் வரும். நிறைய இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா குடும்பத்தினர் கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க நான் நிறுத்தவே போகிறதில்லைங்கிற மாதிரி இருப்பாங்க, குடும்பத்தினர் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம அட்மிட் பண்ணுறதுல பிரயோஜனமே கிடையாது. அவங்கள அவுட் பேஷண்ட்டாகவே பார்த்து அவங்களுடைய மோட்டிவேஷனை கூட்டலாம்.
அவங்களுக்கு வந்து குடி நிறுத்தணுங்கிற அந்த எண்ணம் வர்றதுக்கு உண்டான விஷயங்களை சொல்லி அவங்கள புரிய வச்சு அவங்க எனக்கு நிறுத்த முடியலன்னா தான் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது நல்லது. அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் கட்டாயமாக ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரயோஜனம் இருக்காது. முக்கியமாக அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் வரணும். அதுதான் முதல் ஸ்டெப். ஓகே டாக்டர். ஸோ மென்டல் ஹெல்த்தை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் எடுக்கலாம் டாக்டர்? மென்டல் ஹெல்த்துக்குன்னு இல்லை, உங்களுக்கு உடம்பளவில் நிறைய நல்லா பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு மென்டல் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். அதாவது முக்கியமாக இப்போது பழைய காலத்தில் நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து சாப்பாட்டில் வில்லன் வந்து ஃபேட், கொலஸ்ட்ரால்னு இருந்தது. இப்போது சமீப காலத்தில் 5 வருஷமாக 10 வருஷமாக சுகர்னால், கார்போஹைட்ரேட்னால் தான் பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு எக்ஸஸ் கார்போஹைட்ரேட், நிறைய அந்த மாவுச்சத்து இருந்ததுன்னா அதனால உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வருது. உடம்பில் நிறைய மாற்றங்கள் வரும். உங்களுக்கு ஃபேட் அக்குமுலேஷன், அந்த கொழுப்பு அக்குமுலேஷன் வரும். ஏன்னா கொழுப்புனால மட்டும் இல்லை, உங்களுக்கு எக்ஸஸ் மாவு சத்து கார்போஹைட்ரேட் வந்து கொழுப்பாக மாறும். ஏன்னா அது வந்து இப்போ சாப்பாடு இல்லாமல் போயிட்டோன்னா பிற்காலத்தில் தேவைப்படும்னு இயற்கையோட வழி. பட் இப்போல்லாம் நமக்கு அந்த மாதிரி பிரச்சனையே வரப்போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு அந்த ஃபேட் அக்குமுலேஷனுக்கு முக்கிய காரணம் வந்து மாவுச்சத்து. ஸோ அரிசி, தோசை, இட்லி, இனிப்பு பொருள்கள். ஸோ இதை வந்து நிறைய குறைக்கலாம். இது வந்து மனநலம் மட்டும் இல்லை, உடல் நலத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன். இனிப்பு பொருள்கள் குறைச்சி, ஏன்னா உங்களுக்கு இனிப்பு பொருள்கள் இல்லை நிறைய உங்களுக்கு மாவு சத்து நிறைய எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு இன்சுலின் கூட ஆகும். இன்சுலின் கூட ஆகும்போது சில நேரம் இன்சுலின் வந்து உங்களுக்கு அந்த ஒரு செல்லும் உங்களுடைய சுகரை எடுத்துக்கிறதுக்கு உதவும். பட் சில நேரம் என்ன பண்ணுன்னா செல் வந்து ஒரு அளவுக்கு மேலே எடுக்காது. அப்போ இன்சுலின் இன்னும் ஜாஸ்தி ஆகும். இன்சுலின் ஜாஸ்தி ஆகும்போது அது இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். மூளையிலையும் பாதிப்பு வரும், நிறைய உடம்பு அளவுலையும் பாதிப்பு வரும். ஸோ அதுக்கு வந்து மாவு சத்தை குறைச்சிட்டு புரதச்சத்து அதிகமாக, புரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது. அதாவது என்ன பண்ணலான்னா, இப்போது நிறைய பேர் வந்து சாதம் நிறையவும் காய்கறி கொஞ்சமாகவும் எடுப்பாங்க. ஸோ நாங்கள் சொல்கிறது நிறைய காய்கறியும் நீங்கள் பட்டினி கிடக்க வேண்டாம், நிறைய காய்கறி எடுத்துகிட்டு சோறோட அளவை வந்து குறைக்கலாம். அப்படி குறைச்சிங்கனாலே ரொம்ப நல்லது. அதே மாதிரி தோசை இட்லினா தோசை இட்லியோடைய அளவை குறைச்சிட்டு காய்கறி அதிகப்படுத்தலாம். ஸோ அப்படி பண்ணாலே உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது, உங்களுக்கு மூளைக்கு நல்லதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மனசுக்கும் நல்லது. ஓகே டாக்டர். ஸோ நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ரொம்ப மக்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டாக்டர். மனநலம் சம்பந்தப்பட்டமான அனைத்து சந்தேகங்களுக்கும் பதிலளித்ததுக்கு நன்றி டாக்டர். நன்றிம்மா. நேயர்களே, மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு நலமே சூழ்க நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம்.